நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். எங்கடா இருக்க? டேய் வினு, நான் உன்னை இன்னைக்கு என்ன பண்ணணும் மட்டும் பாரு. டேய் வினு, எங்கடா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க? அம்மா, நீ அவனை பாத்தியா? பாவம் பாவம்னு கொஞ்சம் பொறுமையா இருந்தா தலைக்கு மேல ஏறி உட்கார. அம்மா, பாட்டியோட ரூம்ல காத்தடிச்சதுனால சர்க்கரை எல்லாம் போய் விழுந்திருக்கும் போலம்மா. காத்து எல்லாமே அந்த ரூம்ல தான் போகுமா? ஒருவேளை நடந்திருக்க வாய்ப்பு இருக்குல்லம்மா. அவனேதான், அவன் இதெல்லாம் பண்ணிருக்கான். இப்ப எங்கயோ போய் அவன் ஒளிஞ்சிட்டு இருக்கான். இது அவன் தான் பண்ணானே நல்லாவே தெரியுது இல்லையா? நீங்க அடிப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் ஓடிட்டாமா. அவன் எங்க போனாலும் இங்க தானே வந்தாகணும். நீங்க எப்ப பார்த்தாலும் ஏன் வினுவை இஷ்டத்துக்கு திட்டிட்டே இருக்கீங்க? அதனாலதான் அவன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அவன் ஒரு நல்ல விஷயம் பண்ணா கூட நீங்க அவனை அடிக்கிறீங்க. நான் என்ன வேணும்னே அவன் அடிக்கிறேன்? என்ன அடிக்கிற மாதிரி வைக்கிறான்ல. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவன் நல்ல பையனா மாறிடுவாமா. அவனை நினைச்சு என்னால நிம்மதியாவே இருக்க முடியல. நீ என்னடி என்ன அப்படி பாக்குற? நான் இல்லனா உங்க கதி என்ன இருக்கும்? அம்மா கிட்ட மாட்டி இருந்தா அடி பின்னி இருப்பாங்க. ஆனா அவங்க கிட்ட நான் மாட்டலையே. ஆமா, நீ எங்க படுத்திருந்த? மிட்டாய் கவரோட சேர்த்து சக்கரை கவரும் பறந்து வந்ததுனால தான் எறும்பு அங்க வந்திருக்குன்னு சொல்லி அம்மா கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தினேன். அம்மா அடிக்கிறதுக்கு பெரம்போட தானே வந்தாங்க. நீ தான் அதை பண்ணிருப்பேன்னு வந்தாங்க. அங்க இருந்து எறும்பை கொண்டு வந்து பாட்டியோட கட்டில போட்டது நீ தான் எனக்கு தெரியும். போட்டதை பாத்தியா? போட்டதை பார்க்கல, ஆனா எறும்பு இருக்க இடத்துல உன்னை பார்த்தப்பவே எனக்குள்ள ஒரு சந்தேகம் வந்துச்சுரா. நான் தான் பண்ணேன். நீ போய் அம்மா கிட்ட போட்டு கொடு. போ. இங்க பாருடா வேணும், நம்ம அப்பாவோட அம்மாடா அவங்க கிட்ட பாசத்தையும் மரியாதையும் காட்டணும். அது மட்டும் இல்லாம வயசானவங்க கிட்ட நம்ம எப்பவுமே மரியாதையா தான் நடந்துக்கணும். அப்பா தான் போலீஸ் கூட்டிட்டு போயிட்டாங்களே, இப்ப எதுக்கு அவங்க இருக்காங்க? போகட்டும். அப்படிலாம் சொல்லாதடா, நம்மளுக்கு பக்கபலமா பாட்டி மட்டும்தான் இருக்காங்க. அவங்க நம்மளுக்கு பக்கபலமா இருக்க வேண்டாம். வினு, ஒரு நிமிஷம் இங்கே இருடா. நீ உன் எண்ணத்தை மாத்தலனா இதுக்கப்புறம் நான் உனக்கு உதவியே பண்ண மாட்டேன். எனக்கு உன்னோட உதவி தேவையில்ல. டேய், ஒரு நிமிஷம் நில்லு. பாட்டி கிட்ட நீ இப்படிலாம் பண்றியே, உனக்கு துரோகம் பண்ணாங்களா? எனக்கு பாட்டியை பிடிக்கலன்னு உன்கிட்ட எத்தனை வாட்டி தான் சொல்றது? பாட்டி அந்த மாதிரிலாம் டார்ச்சர் பண்ணாதடா, அது பாவம்டா வினு. கிடைக்கட்டும். நான் இப்ப எறும்பு தானே விட்டுருக்கேன். அடுத்த தடவை பாம்பு கிடைச்சதுன்னா அவங்க கட்டில் தான் விட போறேன். அந்த கிழவி நான் துரத்த விட மாட்டேன். வினு, டேய் வினு. நான் ரூம்ல போய் பார்த்தா நீங்க அங்க இல்ல. என்னங்க இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க? இந்த இடம் இதுக்கு முன்னாடி அப்பாவோட இடமா இருந்துச்சு. கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போற வழியில ஏதாவது ஒரு பொண்ணை சந்திச்சிட்டாரே என்னமோ. பேப்பர்ல கல்யாணம் சம்பந்தப்பட்ட போட்டோ ஏதாவது வருதான்னு நான் டெய்லி பேப்பர் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனா எந்த தகவலும் கிடைக்கவே இல்லை. எங்க மாமா கண்டிப்பா வந்துருவாருங்க. அவர் வரலன்னா கண்டிப்பா எனக்கு தான் பிரச்சனை வரும். எங்க குடும்பத்தோட பாரம்பரியப்படி வாசப்படியில கட்டி போட்ட நாய் மாதிரி ஒருத்தன் வீட்டு காவல் இருந்தே ஆகணும். அதுவும் அந்த தலைமுறையோட மூத்த பையன் தான் இருக்கணும். இங்க பாருங்க, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அந்த பிரச்சனை வரவே வராது. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சந்தோஷம் நமக்கு குழந்தை இல்லாம இருக்கிறது தான். அது உங்களுக்கு சந்தோஷமா என்ன? ஆனா எனக்கு இருக்கிற ஒரே வருத்தம் அதுதான். குழந்தைங்க இல்லைன்னா அந்த ஒரு வருத்தத்தை மட்டும் சகிச்சுக்கிட்டா போதும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுற மாதிரி 2 குழந்தைங்க வந்துருச்சுன்னா நம்மளால நிம்மதியா இருக்க முடியாதுல்ல. இப்ப எங்க அப்பா அம்மாவோட நிலைமையை பாரு. பசங்க இருந்தும் அனாத மாதிரி தான் இருக்காங்க. அத்தைக்கு என்ன பிரச்சனைங்க? பாலா அவங்க அம்மாவை விட அத்தையை ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறாங்க. 2 பேரும் வெளியில தான் உட்காந்துட்டு இருக்காங்க. டேய், ஒரு நிமிஷம் நில்றா.
உங்ககிட்ட இடம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை பேசி அதை கிளியர் பண்ணலாம்னு பாக்குறேன். இன்னும் என்ன கிளியர் பண்ணணும்? நீங்க தான் பணம் கொடுத்தா பட்டா உங்களுக்கு எழுதி தரேன்னு சொன்னோம்ல. இங்க பாரு, நாங்க அண்ணன் தம்பிங்க 2 பேரும் பேசி தீர்த்துக்கிறோம். எனக்கு தெரியாம என் வீட்டுக்காரர் எதுவும் பண்ண மாட்டாரு. 10 லட்சம் கொண்டு வாங்க, அப்புறம் பேசுங்க. எதுக்காக ஆஷா 10 லட்சம் கொடுக்கணும்? கணக்கு சொல்லும்போது நீங்க கேட்கவே இல்லையா? உங்க வீட்டுக்காரர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏண்டா என் பேர்ல இருக்கிற 6 ஏக்கரை வித்தா 10 லட்சம் தான் கிடைக்குமா என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியாது. தெரியாம இருக்கிறதுக்கு நீ என்ன லூசாடா? சென்ட்டுக்கு 1 லட்சம் ரூபாய்னு வச்சா கூட எனக்கு 50 லட்சம் ரூபாய் கிடைக்கணும்டா. அந்த சதுப்பு நிலத்துக்கா அதிகபட்சம் 20 லட்சம். குழந்தை எப்படி அதுக்கு மேல 10 பைசா கூட போகாது. அப்படின்னா நான் அதை வித்துக்கிறேன். முதல்ல எனக்கு தர வேண்டிய பணத்தை கொடுங்க, அதுக்கப்புறம் அந்த இடத்தை விற்கிறத பத்தி யோசிங்க. வித்துட்டு தரேன்னு தான் சொல்றேன்ல. அப்படிலாம் நீங்க விற்க முடியாது. அதை சொல்றதுக்கு நீ யாரா? இங்க பாரு, வேணுவை ஏமாத்துற மாதிரி நீ என் இடத்தை ஏமாத்தலாம் நினைச்சேன்னு வச்சுக்க, அப்படியே ஒரு கொன்றுவா பாத்துக்க. இஷ்டத்துக்கு நீ பண்ணுவியா? கொன்றுவேன். வாங்க விரு நீ, வாங்க விரு. சொல்றேன்ல. வாங்க வாங்க. ஏய் விரு. நீ பாத்துக்கிட்டே இரு. இவனை ரொம்ப நாளைக்கு உயிரோட வாழ விட மாட்டேன். இவனை கொன்னு இந்த ஏரியில போட போறேன். யார்கிட்டயும் நான் ரெக்கமெண்ட் பண்ண கேட்கலையே. சொந்த கம்பெனில ஒரு வேலை கொடுக்கறதுக்கு அப்பா முடிவெடுத்தா போதாதா? ஃபைனான்ஸ் விஷயத்தை பத்தி உனக்கு தெரியும்ல. அவர் ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே ஜெயக்குமார் தான் எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்கான். அப்பா அந்த பக்கம் கூட போறதில்ல. ஜெயக்குமார் ரொம்ப கட்டாயப்படுத்துறதால தான் சூரஜை நாங்க அந்த பொறுப்பை ஏத்துக்க சொல்லியிருந்தோம். ஆனா அவனுக்கு அதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. நகை அடகு கடையா இருந்தாலும் ஆரம்பத்துல இருந்தே பிளேடு கம்பெனி தானே சொல்லிட்டு இருக்காங்க. அங்க இப்போ 2 ஸ்டாஃப்ஸ் தானே இருக்காங்க. அக்கவுண்ட்ஸ் எல்லாம் கம்ப்யூட்டருக்கு ஷிஃப்ட் ஆனதும் அந்த செக்ஷனுக்கு கண்டிப்பா ஒரு ஆள் தேவைப்படுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. நீ வேணா டைரக்டா அப்பா கிட்ட கேளு. அப்பா கிட்ட பேசி ஓகே வாங்குறதுக்கு உங்களால தான் முடியும். அதுக்காக தான் சொல்றேன். சரி, நீ ஒரு வேலை பண்ணு. ஆர்கே மூலமா அவர்கிட்ட சொல்லி பாரு. அவர் சொன்னா அப்பா கண்டிப்பா கேட்பாரு. கல்யாணம் முடிஞ்சதும் சிலதெல்லாம் ஏன் பேர்ல எழுதி வைக்கிறதா அப்பா அப்பாவே சொன்னாரு. ஆனா ஆர்கேக்கு அதுல சுத்தமா விருப்பம் இல்ல. அதை நான் அன்னைக்கே வாங்கியிருந்தேன். இப்ப யார்கிட்டயும் கேட்க வேண்டிய அவசியம் அதான் நான் சொல்றது, கிடைக்கிறத கையோட வாங்கிக்கணும்னு. சூரஜ் வந்துட்டான். நீ அவன் கிட்ட பேசிட்டு ஜெயக்குமாருக்கு கால் பண்ணி சொல்லிடு. அவனுக்கு வேணும்னா அவன் ஆளை சேர்த்துக்க போறான். நீங்க வந்திருக்கிறத ஆர்கே சொல்லிதான் எனக்கே தெரியும். நான் டீ எடுத்துட்டு வரேன். ஆமா, யாருக்கு நீ ஃபைனான்ஸ் கம்பெனில வேலை வேணும்னு கேட்டிருந்த? உனக்கு யார் சொன்னது? ஆர்கே தான் சொன்னாரு. அதை பத்தி தெரிஞ்சுக்கதான் இங்க வந்திருக்கேன்னு தெரியும். நீ அர்ஜென்ட்டா வேலை வாங்கி கொடுக்கற அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஆளா அவங்க? அவங்க என்னோட பழைய ஃப்ரெண்டு. ரொம்ப நாள் கழிச்சு தான் நான் பார்த்தேன். பாவம், அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு வேலை இல்லாததால குடும்பம் நடத்தவே கஷ்டமா இருக்கு. அப்படிப்பட்ட ஆளுக்கு தான் ஃபைனான்ஸ் கம்பெனில வேலை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறியா? 10 வருஷமா இந்த கம்பெனி யாரோட கழுத்தையும் அறுக்கல. அந்த நம்பிக்கை போதும். நீ தான் ஃபோன் பண்ணி ஜெயக்குமார் அண்ணா கிட்ட பேசணும். அப்பா ஃபைனான்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கும் போதே நான் எதிர்ப்பு தெரிவிச்சேன். அப்படிப்பட்ட நானே இன்னொருத்தருக்கு எப்படி ரெக்கமெண்ட் பண்ண முடியும் சொல்லு? ரெக்கமெண்ட்லாம் பண்ண சொல்லல. அந்த கம்பெனி உங்க பேர்ல தான் இருக்கு. பேர் என் பேர்ல தான் இருக்கு. ஆனா அப்பா தான் ஓனர். நீ அப்பா கிட்ட கேட்டா போதும். அண்ணா, கொஞ்சம் அந்த குடும்பத்தை நினைச்சு பாரு. சரி, ஓகே, நான் ஓப்பனா சொல்றேன். கல்யாணியோட டியூஷன் டீச்சருக்கு தான் அந்த வேலை வேணும். காலையில பசங்களை ஸ்கூல்ல விட்டுட்டு தான் வரணும். நைட்டும் கொஞ்சம் சீக்கிரமா போயிடணும். இது அவங்களுக்கு ரொம்ப பக்கமா இருக்கும். நான் கேட்டேன்னா அப்பா கண்டிப்பா வேணான்னு சொல்லிடுவாரு. கல்யாணோட மாற்றத்துக்கு காரணமே அந்த டீச்சர் தான். அந்த மதிப்பு மரியாதை அவங்க மேல நிறைய இருக்கு. அந்த மரியாதைக்காக 2000 ரூபாய் ஃபீஸை கூட நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துடலாம். அதை தவிர எந்த உதவியும் என்கிட்ட இருந்து எதிர்பார்க்காத. அம்மா எங்கம்மா?
கடைக்கு போயிருக்காங்க. உடனே வந்துருவேன்னு சொல்லிட்டு போனாங்களா? அதெல்லாம் எதுவும் சொல்லல. எப்போ போனாங்க? போய் 1/2 மணி நேரம் ஆச்சு. ஆன்ட்டி நீங்க வாங்க. ம். நீ இன்னும் என் மேல கோவமா இருக்கியா? என்ன தொட வேண்டாம். அன்னைக்கு ராத்திரி எங்களை தனியா விட்டுட்டு போயிட்டீங்களே, அப்புறம் எதுக்கு வந்தீங்க? அகிலா பாப்பா. என்ன பாட்டி? ஒரு நிமிஷம், நான் இப்ப வந்துடுறேன். கோவப்படாதப்பா. அன்னைக்கு என்னோட நிலைமை அப்படி ஆயிடுச்சு. அன்னைக்கு நான் ஊருக்கு போலான்னு தான் இங்க வந்தேன். அது கேன்சல் ஆனது, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதான் திரும்பி போயிட்டேன். எங்களை தனியா விட்டுட்டு போயிட்டீங்க. அன்னைக்கு எங்களை பார்த்துக்க யாருமே இல்ல தெரியுமா? எங்க அக்கா கூட படிக்கிற பிரீத்தியோட அம்மா தான் கூட்டிட்டு வந்தாங்க. நட் ரோட்ல எங்களை விட்டுட்டு போயிட்டு இப்ப நல்லா விசாரிக்கிறீங்களா? ஆன்ட்டி உங்களை பாட்டியை பார்க்கணுமா? உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? வாங்க. ம். நீ எதுக்காக ஆன்ட்டி மேல இவ்வளவு கோவமா இருக்க? கோவலாம் படக்கூடாது. கணத்துல ஒரு அரை அரையணும். பாட்டி எதுக்காக இந்த ஆன்ட்டி கிட்ட பேசணும்னு சொல்றாங்க? மெதுவா பேச வேணும். அது என்னமோ நம்மளுக்கு தேவையில்லாதது. நீ என்கிட்ட சத்தமாலாம் சொல்ல வேண்டாம். 2 பேர் பேசும்போது நம்ம சம்பந்தமே இல்லாம அங்க போய் இருக்கிறது தப்பான விஷயம். நீ எல்லாம் என்ன கன்வின்ஸ் பண்ணாத. இங்க வா, உட்காரு. பரவாயில்ல, நான் நின்னுக்கிறேம்மா. அப்ப இங்க உட்காரு. ம். நான் உன்னை எதுக்கு கூப்பிட்டேன்னு யோசிக்கிறியா? நான் இந்த ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தாலும் வெளியே நடக்கிற விஷயம் எல்லாம் நல்லாவே தெரியும். ஒன்னால தானே அந்த ஆட்டோக்காரனையும் பாலாவையும் போலீஸ் பிடிச்சிட்டு போனாங்க. நீ நடுராத்திரி வந்துட்டு போனதுக்கு அப்புறமா அவங்கள போலீஸ் பிடிச்சிட்டு போயிருக்காங்கன்னா அதுக்கு நீ தான் காரணமா இருப்பேன்னு நினைச்சேன். நீங்க சந்தேகப்பட்டது சரிதான். நானும் சிவபிரசாதும் லவ் பண்ணிட்டு இருந்தோம். லவ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா இப்ப இல்லையா? நான் அவரை இப்பவும் லவ் பண்ணிட்டு இருக்கேன். நீ முதல்ல இதைத்தானே சொல்லியிருக்கணும். என் வீட்டில் இருக்கவங்க எனக்கு கல்யாணம் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நான் சிவபிரசாத் கூட ஓடி போலான்னு முடிவு பண்ணிதான் அன்னைக்கு ராத்திரி இங்க வந்தேன். அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இது எனக்கும் பாலாவுக்கும் அந்த ஆட்டோக்கார பையனுக்கும் தான் தெரியும். அவங்க வேற யாருக்கிட்டையும் இதை பத்தி சொல்லல. அப்படி பண்ணதுனால என்ன நடந்தது? மான மரியாதையோட பசங்களுக்கு டியூஷன் எடுத்துட்டு இருந்த பாலாவுக்கு கெட்ட பேர் வந்துடுச்சு. நீயும் அவனும் எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போங்க. ஆனா பாலாவுக்கு உங்களால வந்த கெட்ட பேரை நீங்க தான் மாத்தணும். என்ன, நான் சொன்னது நியாயமான விஷயம் தானே? அப்பாவும் அம்மாவும் பசங்க கிட்ட பாசத்தை காட்டி கஷ்டப்பட்டு அவங்கள வளர்க்குறாங்க. நல்ல ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வைக்கிறாங்க. ஒரு நல்ல பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவெடுப்பாங்க. அந்த நேரத்துல தான் உன்ன மாதிரி இருக்கிற பொண்ணுங்க எவனாவது ஒரு புறம்போக்கோட வார்த்தையை கேட்டு அவனோட ஓடி போயிடுவாங்க. அவங்க விட்ட கண்ணீர் தான் உன்னோட ஆணவத்தை அடக்கி இருக்கு. இதுக்கப்புறம் நீ கண்ணீர் விட்டு அழுதாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. எங்க வீட்டு பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணதுக்கு நீ கண்டிப்பா பரிகாரம் பண்ணணும். நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நீ யார் கூட ஓடி போகணும்னு நினைச்சியோ அவனையே கல்யாணம் பண்ணிக்கணும். இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த வீட்டுல இருக்கிறவளோட கண்ணீர் தான் நீ நினைப்ப. உன் அப்பா அம்மா விட்ட கண்ணீரை விட எனக்கு ரொம்ப முக்கியம் இந்த வீட்டுல என் கூட இருக்கிறவங்களோட சந்தோஷம்தான். பாலாவுக்கும் ஆட்டோக்காரனுக்கும் கள்ள தொடர்பு இருக்குன்னு இந்த ஊர்ல எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நீ அவனை கல்யாணம் பண்ணேன்னா என்ன விஷயம் அப்படின்னு ஆளுங்க உங்ககிட்ட கேட்பாங்க. அப்படி கேக்குறவங்க கிட்ட நடந்த உண்மையை நீ சொல்லணும். பாலாக்கா நிரபராதின்னு நான் யார்கிட்ட வேணா சொல்றேன். மைக்க கட்டி வச்சு சொல்ல முடியுமா என்ன? இல்ல. அதனால நான் சொல்றபடி பண்ணு.
நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா ஊர்க்காரங்க அவனையும் பாலாவையும் சேர்த்து வச்சு பேசுறதை இதோட நிறுத்திக்குவாங்க. இங்க இருக்கிறவங்க அவங்க பசங்களை மறுபடியும் டியூஷனுக்கு அனுப்புவாங்க. நாங்க கஞ்சி குடிச்சாது வாழ்ந்துட்டு போறோமா? இதை உங்ககிட்ட நேரடியா சொல்லணும் தான் உன்னை பார்க்கணும்னு சொன்னேன். நடந்த அந்த ஒரு சம்பவத்திலேயே இங்க இருக்கிறவங்க வாழ்க்கை நாசமா போயிடுச்சு. அந்த விஷயத்தை நீ தான் மாத்தி தரணும். இல்லைன்னா இந்த குடும்பம் கூடிய சீக்கிரமே பட்னியா கிடக்க போகுது. ஆஹா, என்னை விட இப்ப நீ ரொம்ப டென்ஷனாவே இருக்கியே. இந்த வீட்ல நிம்மதியாவ இருக்க முடியுது? அது ஒன்னொன்னுத்தையும் நான் முடிக்கிற முயற்சியில தான் இருக்கேன். முதல்ல நீங்க முடிக்க வேண்டியது இந்த இடத்த பத்தின பிரச்சனை தான். சட்டப்படி பார்த்தா இது நம்ம பேர்ல தானே இருக்கு. அப்படி இருக்கும்போது வேணுமாமா கேட்கும்போது எதுக்கு நீங்க தலையாட்டினீங்க? அந்த சமயத்துல பொறுமை தான் முக்கியம். இல்லனா என் உடம்பு தான் புண்ணா இருக்கும். எதுக்கு நம்ம இந்த வீட்ல தான் இருந்தாங்கன்னு கட்டாயப்படுத்துறீங்க? ஆஷா, ஒரு கட்டாயமும் இல்ல. நான் எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இந்த வீட்டை ஒரு ரெசார்ட்டுக்கு லீஸ் கொடுக்கலான்னு தான். நீ தான் ஒத்துக்க மாட்டீங்க. லீஸுக்கு இல்ல, இதை விற்கலாம் தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். இது உங்க பேர்ல தானே இருக்கு. இப்ப என்னன்னா மாமாக்கோ அத்தைக்கோ வேணுமாமாக்கோ தெரியாம இதை வித்துடலாம். அதுக்கப்புறமா இதை சொந்தம்னு சொல்லிக்க யாரும் வரமாட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் இந்த வீட்டுல யார் தொல்லையும் இருக்காதுங்க. உன் ஐடியா நல்லா இருக்கு. ஆனா இதை நாம வித்தனா நமக்கு தான் நஷ்டம் ஏற்படும். எல்லாரும் நமக்கு ஆப்போசிட்டா நின்னு இந்த வீட்டுக்கு சொந்தம் கொண்டாட வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் வெறும் கையோட தான் நம்ம போகணும். அப்படி நடக்கிறதுக்கு முன்னாடி கிடைக்கிற விலைக்கு இதை வித்தாகணுங்க. இது நல்லா யோசிச்சு முடிவெடுக்க வேண்டிய விஷயம். ரொம்ப யோசிச்சா எதுவும் நடக்காதுங்க. நம்ம இந்த சொத்தை அப்படியே வச்சுக்கிட்டு புதையில காக்குற பூதம் மாதிரி இருந்தா ஒன்னும் ஆகாது. வேணுமாமாவோட தண்டனை முடிஞ்சு திரும்பி வரதுக்குள்ள இந்த வீட்டை வித்துட்டு நம்ம போயிடலாங்க. நம்ம கையை விட்டு போனதுக்கு அப்புறம் இது அப்பவே பண்ணிருக்கலாமே, ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற பேச்சே வரக்கூடாது. மத்தவங்களுக்கு பயந்து விட்டு கொடுக்கறது புத்திசாலித்தனம் கிடையாது. ஆனா நீ சொல்ற மாதிரி எல்லாரும் சேர்ந்து நமக்கு எதிராக ஒரு போராட்டம் பண்ணாங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை வரும். இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது இல்லையா? இந்த விஷயத்துல நம்ம சின்ன நஷ்டப்பட்டா கூட பெரிய நஷ்டம் வரும் தான் என் மனசு சொல்லுது. பார்க்கலாம். இங்க பாரு, நம்ம கிட்ட இந்த மாதிரி ஒரு பிளான் இருக்குன்னு சதீஷ் அண்ணனுக்கும் அன்னைக்கும் தெரியக்கூடாது. நல்ல பார்ட்டி கிடைச்ச உடனே வித்துட்டு சொன்னாலே போதும். ஆமா, அவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு நேரம் என்ன பேசிட்டு இருக்காங்க? அதை கேட்டு நீ என்ன பண்ண போற? படிக்க ஒன்றும் இல்லையா? ஆமா, நீ பெரிய படிப்பாளிதான். சித்தாரா ஆண்டி வந்தாங்களே, எங்க? பாட்டி ரூம்ல இருக்காங்கம்மா. சாப்பிட எதுவுமே வாங்கி தரலையாமா? இது எல்லாமே அதுக்கு சேர்ந்ததுதான். சமைச்சுதான் சாப்பிடணும். அவனுக்கு நீங்க ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரல, அதாம்மா. நீ பெங்களூருக்கு போகலையா என்ன? இந்த ஊரை விட்டு போனா என் மனசுக்கு ரிலீஃபா இருக்கும்னு தான் நினைச்சேன். பேக கொடுமா, நான் உள்ள வைக்கிறேன். என்னால முடியலக்கா. ஒவ்வொரு நாள் பொழுது விடியும் போதும் என் முடிவுல மாற்று வந்துட்டே இருக்குக்கா. அன்னைக்கு ஒரு நாள் நான் சிவபிரசாத பார்த்தேன். எனக்கு நல்லாவே தெரியும்க்கா, சிவபிரசாத் வாழ்க்கையிலயும் உங்க வாழ்க்கையிலயும் ஏற்பட்ட மிகப்பெரிய கலங்கத்துக்கு காரணம் நான் தானே. இதுக்கெல்லாம் நீ வருத்தப்பட வேண்டாம். அந்த சம்பவம் நடக்கணும்னு இருந்திருக்கு, அதுக்கு நீ ஒரு காரணமா இருந்திருக்க, அவ்வளவுதான். ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு ஓடி போக தயாரா இருந்த உனக்கு தங்கறதுக்கு இடம் கொடுத்தேன் பாத்தியா? நான் தான் தப்பு பண்ணிருக்கேன். அதுக்கான தண்டனை எனக்கு கிடைச்சிருச்சுன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு மன ஆறுதலுக்கு தான் நான் உங்களை பார்க்க வந்தேன். இந்த மாதிரிலாம் பேசி என் மனசை நீங்க கஷ்டப்படுத்தாதீங்க. சிவபிரசாத் என்னன்னா என்ன கண்டுக்காம போயிட்டே இருக்காரு. நான் சொல்றது கேட்கறதுக்கு கூட அவர் மனசுல இடம் இல்ல. அதுக்கான நேரம் எப்பவும் முடிஞ்சு போச்சு சித்தாரா.
கல்யாணமே வேண்டான்னு முடிவெடுத்த ஒருத்தனை அவனுடைய வாழ்க்கையில திடீர்னு ஒரு பொண்ணு வந்து காதலிக்க ஆரம்பிச்சான். வாழ்க்கையில ஒரு மாற்றம் வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்தப்போ அந்த பையனை விட்டுட்டு போயிட்டான். அந்த பையனும் ஒரு மனுஷன் தானே. அந்த பையனுக்குள்ளேயும் சில ஆசைகளும் சில எண்ணங்களும் இருக்கும் தானே. இப்ப திரும்பவும் அந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிடுறேன்னு அவர்கிட்ட சொல்லிட்டேங்க்கா. அடிக்கடி மாத்தி பேசுற ஒரு பொண்ண அவன் இதுக்கப்புறமும் நம்புவானா என்ன? நான் அவர்கிட்ட மனசாரதான் சொன்னேன். நல்லா யோசனை பண்ணி தான் முடிவெடுத்தேன். அப்போ ஓடி போலான்னு முடிவெடுத்ததை நீ யோசனை பண்ணாம பண்ணியா? நீங்க என்ன இந்த மாதிரி ஹர்ட் பண்ணி பேசாதீங்க. நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லி நான் எடுத்த முடிவு ஆத்மார்த்தமானதுன்னு நீங்க சிவபிரசாத் கிட்ட சொல்லணும். இதுக்கப்புறம் நான் அந்த விஷயத்தை பத்தி அவன் கிட்ட எப்படி பேசுறது? எல்லா வழிகளையும் நீ அடைச்சிட்டல்ல. இப்ப உங்களுக்கு ஏற்பட்டிருக்க எல்லா கெட்ட பேருக்கும் நான் தான் காரணம். உங்களோட சம்பாத்தியம் இப்ப என்னாலதான் இல்லாம போயிடுச்சு. இது எல்லாமே நான் எடுத்த தப்பான முடிவால நடந்தது. இதை எப்படி மாத்துறதுன்னு தெரியல. ஆனா உங்களுக்கு ஒரு வேலையை ஏற்பாடு பண்ண என் பக்கத்துல இருந்து நான் முழுசா முயற்சி பண்றேன். அது வரைக்கும் வீட்டு செலவை பாக்குறதுக்கு இந்தாங்க இதை வச்சுக்கோங்க. நானும் என் பசங்களும் பட்னி இருந்து பழக்கமாயிட்டோம்மா. நான் கை நீண்டும் நினைச்சிருந்தா நிறைய சம்பளம் வாங்குற என் அண்ணன் கிட்ட மாசத்துக்கு ஒரு தடவை நான் ஃபோன் பண்ணி சொன்னாலே போதும். ஆனா நான் ஏன் வேண்டான்னு நினைக்கிறேன்னா, இதுக்கப்புறம் யாரோட உதவியும் இல்லாம நான் வாழணும்னு நினைக்கிறேன். நான் சொன்னது உனக்கு புரிஞ்சிருச்சுல்ல? எனக்கு உன் மேல எந்த கோவமும் இல்லை. இதுக்கப்புறம் உன் வாழ்க்கை அனுபவத்தை வச்சு நீ உன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியா வாழ்ந்து காட்டணும். பண்ண தப்ப திருத்திக்கணும்னு நினைக்கிற நல்ல மனசு உன்கிட்ட இருக்குமா? உன் ஃபேமிலி ஃபிக்ஸ் பண்ணி முடிவெடுத்த அந்த கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்கு. பழைய எண்ணங்களெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீ அந்த கல்யாணத்துக்கு தயாராரு. நான் தயாரா தான் இங்க இருந்து போறேன்க்கா. என் மனசை மாத்துறதுக்கு இல்ல, கல்யாணத்தையும் மாத்துறதுக்காக. சிவபிரசாத் என் வாழ்க்கையில வருவாரா இல்லையான்னு எனக்கு நிச்சயமா தெரியாது. என் விதி என்னவோ அது மாதிரியே நடக்கட்டும். ஆனா நான் யார கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவெடுக்கிற உரிமை எனக்கு இருக்குக்கா. அதனால இந்த கல்யாணத்தை நான் வேண்டான்னு சொல்ல போறேன். நான் யாரையும் பழி வாங்குறதுக்கு இதை பண்ணல. இதுக்கப்புறம் நான் நிம்மதியா இருக்கணும்னு தான் இந்த முடிவெடுத்திருக்கேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.